எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெடுஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலகவிட்டார். அந்த கடைசி லைன் மட்டும்தான் நான் இப்போ பேச போகிறேன். நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். அவங்க வேலை என்னது? என்ன பாருங்களேன், அவங்க வேலை என்னது? கலகம் பண்ணுறவங்க தான். அவங்கள பார்த்து பயப்படாத, அவங்க முகத்திற்கு நீ கலங்கி போகாத. அவர்கள் கலக வீட்டார். கலக வீட்டார்னா யார்? சொல்லுங்களேன். இங்கே இருக்கிறது அங்கே பேசி பிரச்சனையை நெருப்பில் எண்ணெயை ஊற்றினே இருக்கவங்க யார்? நீங்களாம் அப்படி கிடையாது. உங்களை நான் சொல்ல, கலக வீட்டுக்கார சொல்கிறேன். அது விஷயமே இருக்காது. ஆனால் தெரிஞ்ச உடனே அதை பற்றி 10 பேர்கிட்ட சொல்லி அந்த சிஸ்டருக்கு கெட்ட பேரை வாங்க வைக்கணும்னா யார்? பக்கத்தில் தட்டி சொன்ன கலக வீட்டுக்காராக இருக்காத, கலகக்காராக இருக்காத. இப்போ எனக்கு ஒரு பிரதரை பற்றி பிடிக்கல, இல்லைனா பிரதருக்கு எதனா சொல்லணுன்னா நேரடியாக போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடணும். அதை போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட சொன்னால் யார்? சொல்லுங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லு, இன்னொருத்தர்கிட்ட போகாத, டைரெக்டாக பேசு. இவங்களுக்கு அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயம். அப்போ என்ன பண்ணுவாங்க? இன்ஃபர்மேஷன் எப்படியாவது வீட்லேயும் அப்படி தான், டைரெக்டாக சொன்னால் பயம். அப்போ என்ன சொல்லுவாங்க? பக்கத்தில் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அங்கே போய் விஷயம் போகும். கலக விட்டார். அதான் அங்கே போட்டிருக்கு, நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்திற்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக விட்டார். இன்றைக்கி நம்ம பயத்தினால நிறைய விஷயங்கள்ங்க. நல்லா வேலைக்கு போயின்னே இருக்கிறோம், வேலையை விட்டு தூக்குறாங்கன்னு சொன்னால் என்ன ஆகிடும்? ஒரு பயமும் கலக்கமும் நம்மை ஆளுகை செய்யும். ஒருத்தன் உங்களுக்கு எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவேன்னு சொல்லுவான், கடைசி நேரத்தில் ஃபோனே எடுக்கலைன்னா பயமும் கலக்கம் ரெண்டுமே சேர்ந்து தான் வரும். பயமும் வரும், ஒரு கலக்கம் வரும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கும்போது ஜெயத்தை தருவார். கர்த்தர் கூட இருக்கும்போது பயமும் திகிலும் கலக்கமும் உங்களை விட்டு எடுத்து போட வல்லமை உள்ளவர். இந்த காலை வேளையில் எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், லைஃப்பில் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏசப்பாவை தவிர நம்ம லைஃப்பில் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஆனால் மரியாதை கொடுக்கணும், மரியாதை இருக்கணும், ரெஸ்பெக்ட் எல்லாருக்கும் கொடுக்கணும். யார் மேலேயும் ஃபியரு, யார் மேலே தான் பயம் இருக்கணும்? சொல்லுங்களேன். ஏசப்பா ஒருத்தர் மேலே தான் பயப்படணும். அதுக்குன்னு கணவனாரையோ மனைவியோ போய் திட்டிடாதீங்க, மரியாதை கொடுங்க. ஆனால் பயம் யார் மேலே இருக்கணும்? அவர் ஒரு மேலே மட்டும்தான் பயம் இருக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் பயந்துன்னு இருக்கிறோம். ஒரு சின்ன இன்றைக்கி இருக்கிற உண்மையான நிலவரத்தை சொல்கிறேன். ஒரு கையிலையோ காலையோ ஒரு சின்ன கட்டி வந்து வலிக்கலைன்னா உடனே என்ன பயம் வந்துடுது? சொல்லுங்களேன். அது கேன்சராகவே இருக்காது, அது என்ன ஒரு சின்ன சூடு கட்டியாக இருக்கும். ஆனால் நம்ம எண்ணத்துக்கு எது சொல்லுது? ஃபஸ்ட்டு போய் பயாப்சி. அதுக்கு 2 சிஸ்டர் வேறு கூடவே நிற்பாங்க, எதுக்கும் செக் பண்ணிவிடுங்க சிஸ்டர். அப்போ என்னன்னா பயமும் கலக்கமும் உங்களை ஆளுகை செய்கிற காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கும்போது இது ரெண்டுமே இருக்காது. அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதனால் பயத்தையும் திகிலையும் ஓரம் போட்டுருங்க, கலக்கத்தையும். யாரெல்லாம் பயமுறுத்தினே இருக்கிறாங்களோ அவங்களோட பேசவே பேசாதீங்க. கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க, ஏசப்பாக்கு மட்டும் பயப்படுங்க. அது எந்த மனுஷனாக இருந்தாலும் ஜீவனை அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். எந்த மனுஷனாலையும் நினச்சாலும் எடுக்க முடியாது. ஜீவனை கொடுத்தவர் அவர். நான் ஒரு 4-5 விஷயத்தை நான் குயிக்காக சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன்.
எது எதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, எது எதுக்கெல்லாம் கலங்கக்கூடாதுன்னு ஒரு வேதத்தின் ஆதாரத்தோடு சில விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த எசேக்கியேல் 2:6 வாசித்தோம். 3:9 வாசிங்க. அதிலேயே, உன் நெற்றியை வச்சிரக்கல்லை போலாக்கினேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். அவர்கள் கலகமுள்ள வீட்டார் என்று நீ அவர்களுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகங்களுக்கு கலங்காமலும் இரு அப்போ என்றார். கலக வீட்டுக்காரரை பார்த்து பயப்படாதான்னு சொல்கிறார். ஆனால் அது அதோடைய சாராம்சம் என்னன்னா, 2:7 வாசிங்க. 5 வாசிங்க. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும். மனுபுத்திரனே, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்கள் வார்த்தைகளுக்கும் அஞ்ச வேண்டாம். நெடுஞ்சில்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும் நீ தங்கியிருந்தாலும், நீ தேள்களுக்குள் வாசம் பண்ணினாலும், நீ அவர்கள் வார்த்தைகளுக்கு பயப்படாமலும் அவர்கள் முகத்துக்கு கலங்காமலும் இரு. அவர்கள் கலக வீட்டார். கலகக்காரராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. ஃபஸ்ட்டு டைட்டில் என்னதுன்னா, சுவிசேஷம் சொல்ல பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. என்ன எதுக்கு பயப்படக்கூடாது? சுவிசேஷம் சொல்ல, சத்தியத்தை சொல்ல பயப்படவும் கூடாது. எழுதிங்க, பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. அவங்க கேட்டாலும் கேளாவிட்டாலும், அதை நாங்கள் போட்டிருக்கு, அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்றுகிறதை அவர்கள் அறிய வேண்டும். கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல். எதுக்கு பயப்படக்கூடாதுங்க? சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. அதான் அந்த 11வது வாசத்தில் வாசிக்கிறோம். 3:11 நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரரோடு சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் கேளாவிட்டாலும் அவர்களோடு பேசி கர்த்தராகி ஆண்டவர் இன்னனதை உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல் என்றார். கிராம ஊழியத்துக்கு வரோம், சத்தியத்தை தைரியமாக சொல்கிறோமா? ஒரு பயம் நம்மளுக்குள்ள, அவங்க திட்டிடுவாங்களோ, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாங்களோ. அதுலேயும் ஊழியத்துலேயே நிறைய விஷயம் இருக்குது. எப்போவுமே ஹூன் பண்ணுற மாதிரி யாரையும் பேசாதீங்க. இத்தனை வருஷமாக அவன் ஒரு சொரூபத்தையோ ஒரு விக்கிரகத்தையோ ஆராதித்து கொண்டு இருக்கிறான். போன உடனே என்ன சொல்லுவான்? இதெல்லாம் சாபம், நீ செத்து போயிடுவ, இதை வணங்கினா நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னால் அவன் சத்தியத்தை கேட்க மாட்டான். நம்ம சொல்ல வேண்டியதே சிம்பிள், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், உனக்கு சமாதானத்தை தருவார், நித்திய ஜீவனை. அவனுக்குள்ளே இயேசு வந்துட்டா இதெல்லாம் அவனே பிரிச்சிருவான். நீ பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, இயேசு நல்லவர், எங்கள் குடும்பத்திற்கு நல்ல சமாதானத்தை தந்திருக்கிறார். நான் இங்கே கண்ணை மூடினா அங்கே கண்ணை திறப்பேன். இந்த நிச்சயத்துக்காக தான் நான் அவரோடு இருக்கிறேன். உலகத்தின் செல்வத்திற்காகவோ என் கடன் பாரத்தை அடைக்கவோ என் நோயை போக்கவோ அவர் வரல. மெயினாக நித்திய ஜீவனை ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நித்திய ஜீவனை அடையும்படிக்காக. சாத்தானின் பிடியில் இருந்தவனை நம்ம மீட்டெடுத்து அவருடைய ராஜ்யத்தில் நம்ம வைக்க தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அதனால் சத்தியத்தை சொல்லும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும். யாரையும் புண்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க. யாரும் ரட்சிக்கவே பட மாட்டாங்க. நிறைய பேர் சத்தியத்தை சொல்லும்போது நான் பார்த்துருக்குறேன். நீ இயேசுவை ஏற்றுக்கோ, உங்கள் கடன் பாரம் மாறும். அவன் அடுத்த மாதம் கேட்பான், இன்னும் கடன் போகலாம். அவன் வாங்கினது 60 லட்சமாக இருக்கும். நம்ம சத்தியத்தை கரெக்டாக பேசணும். கர்த்தரை நீ முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டா கேன்சர் கட்டிய கர்த்தர் மாற்றுவார். அந்த விசுவாசம் யாருக்கும் இருக்கணும்? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவளுக்கு விசுவாசம் இருந்தது. ஒருத்தனுக்கு விசுவாசமே இல்லை, கர்த்தர் அங்கே சுகத்தை கிரியை செய்யவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்க. அந்த நபரும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவை விசுவாசிக்கும் போது, 2 விசுவாசம் ஒன்று சேரும்போது தான் அங்கே விடுதலை உண்டாகும். அதனால் யார் யாரெல்லாம் ஊழியம் பண்ணுறீங்களோ, ஊழியம் செய்கிறீங்களோ, மற்ற ஆளுகளை சந்திக்கும் போது அவங்களுடைய காரியத்தை பற்றியே எடுக்காதீங்க. ஒரு குடிகாரனை பார்த்தவொடனே அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கக்கூடாது வார்த்தையில். இயேசு நல்லவர்,
கர்த்தர் உனக்கு சமாதானத்தை தருவார். இவ்வளோ தான் நம்ம சொல்லணும். அதுதான் அங்கே கிரியை செய்யும். அல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் அதான் போட்டிருக்கு, நீ போய் சிறைப்பட்ட உன் ஜனத்தின் புத்திரர்களிடத்திலே சேர்ந்து அவர்கள் கேட்டாலும் ம் 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 இப்போ ஒரு ஃபேமிலி நல்லா இருக்குது இந்த உலகத்தில், 2 குழந்தைங்க, நல்லா வீடு, காரு. அவங்கக்கிட்ட போயிட்டு ஏசப்பாவை ஏற்றுங்க, இன்னும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்க, காசை தருவார். அவன் சொல்கிறான், ஏற்கனவே என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு என்னத்துக்கு ஏசு தேவை. நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை அங்கே என்னன்னா, ஏசு நல்லவர், உன் பாவத்தை மன்னிக்கிறவர், நீ இங்கே செத்து போனீன்னா உனக்கு நித்திய ஜீவனை தருவார். இதுதான் சத்தியம், இதுதான் சுவிசேஷம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஒற்றுக்கொள்ளுகிறீங்க? நிறைய இடத்துல நம்முடைய வார்த்தைகள்லாம் எப்படின்னா இருக்க, உலகப்பூர்வ செல்வத்துக்காகவும் உலக விடுதலைக்காகவும் நம்ம பேசுகிறோம். உலக விடுதலையோ உலக சமாதானம் அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் தான் போட்டிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது அவருக்கு ரொம்ப சிம்பிள். 3 நாள் அவர் உபதேசம் பண்ணி முடிக்கிறாரு. 3 நாள் யாருமே சாப்பிடல, யாரும் தண்ணி குடிக்கல. 3ஆவது நாள் மக்கள் அனுப்பும் போது தான் அவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் அவருக்கு 1 நிமிஷத்தில் செய்து முடிக்க முடியும். ஆனால் அவர் அந்த 3 நாள் அவர் ப்ரீச் பண்ணதுன்னா என்னென்னா, நான் திருப்பியும் பிதா கிட்ட போயிடுவேன், நீங்களெல்லாம் என்னை காண மாட்டீர்கள், அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா நான் வரும்போது திருப்பியும் உங்களை அழைத்து செல்வேன். அவர் அந்த ப்ரீச்சை தான் பண்ணுறார். அதனால் கலக வீட்டாரோடு பேசும்போது நம்முடைய வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். அவங்க கேட்குறாங்க கேட்கலன்னு 10 வாட்டி பேசிடக்கூடாது. அந்த ஆத்துமா கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படாது. உங்கள் நண்பர்கள் மத்தியில், வேலையில், உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் சுவிசேஷத்தை இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஊசியில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தெரியவும் கூடாது சுவிசேஷம். ஆனால் உள்ளே போகணும். ஒரு நல்ல ஆளுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறீங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை ஓரமாக பிரிண்ட் பண்ணி ஒட்டிட்டு கொடுத்துடணும். உங்கள் பேர் கூட அங்கே இருக்கக்கூடாது. ஆனால் எது போயிடணும்? வசனம் அந்த கிஃப்ட்டுக்குள்ளே போயிடணும். அப்போ அது கிரியை செய்யும். உங்களை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கணும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? உங்கள் மூஞ்சை பார்க்கும்போது அவங்க இயேசுவை பார்க்கலன்னா அவங்க ஏற்றுக்கவே, சொல்லுங்களேன், ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு உலகத்தில் எல்லாமே கிடைக்கிது. ஏங்க இயேசுநாதர்னு ஒரு புது ஆள் உள்ளே வரணும், அவங்க ஃபேமிலியில் வரணும்னு அவசியம் இல்லை. சமாதானத்தை தர தான் அவர் வந்தார், நித்திய ஜீவனை தர தான் அவர் வந்தார். அதனால் முதலாவது எதற்காக பயப்படக்கூடாது? சுவிசேஷம் சொல்கிறதுக்கும் கலங்கவும் கூடாது. சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் அழகாக சொல்லணும். ஒரு முடிவு பண்ணுங்கள், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு 10 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லி ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்பில் நடத்தணும். அந்த விசுவாசி புதிய சீவன் சபைக்கு வருதோ இல்லையா, ஏதோ ஒரு சபைக்கு போகணும். இங்கே எண்ணிக்கை பெருகுதோ இல்லையா, உங்களுக்கு எண்ணிக்கை எங்கே பெருகணும்? அங்கே போகும்போது கிரீடத்தில் ஒரு முத்தாக வைக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு விசுவாசி நீங்கள் ரட்சித்தீங்கன்னா, ரட்சிப்புக்குள்ளே நடத்துனீங்கன்னா உங்களுக்கு கிரீடத்தில் அவர் ஏற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால் முதலாவது என்னது? சுவிசேஷம் சொல்ல பயப்படக்கூடாது. இப்போ நம்ம பயம்லாம் எதில் இருக்குது சொல்லுங்களேன்? பூமியே பார்த்து ஒன்று சுற்றின்னு இருக்குமே, இது யாருக்குமே தெரியாத மாதிரி பார்க்குறீங்க. கடைசியாக தான் அது மேலே பார்க்குமா? அறுக்கும்போது தான் மேலே பார்க்கும். அதுக்கு என்னென்னா எப்போவுமே எதை தேடும்? இறையை தேடிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய பயமும் கலக்கம் எதை நோக்கி இருக்கு சொல்லுங்களேன்? பூமியை நோக்கி. பொருளாதார உயர்வு, செழிப்பு, ஆசீர்வாதம், வேலை வேணும், கல்யாணம் ஆகிடணும், குழந்தை பிறந்துடணும், அந்த குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும், இதிலே தான் ஓடின்னு இருக்குது. இதுக்கும் தான் பயமும் கலக்கமும் இருக்குது. ஆனால் நம்முடைய பயமும் கலக்கமும் எதில் இருக்கக்கூடாது? சுவிசேஷத்தை சொல்லணும். ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் சுவிசேஷத்தை நீ சுமந்து சென்றே ஆக வேணும். ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றினா நீ என்ன பண்ணணும்? சுவிசேஷம். ஒரு ஸ்டேஜ் தேவையில்லை, ஒரு புல்பிட் தேவையில்லை, சுவிசேஷம் சொல்ல. ஒருத்தரை சந்தித்து இயேசு நல்லவர் சொன்னினாலே சுவிசேஷத்தை நீ கர்த்தருக்காய் நீ ஊழியம் செய்ய முடியும். 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்கா விட்டாலும்.
அதானே போட்டிருக்கு. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய். அந்த வார்த்தை என்னங்க போட்டிருக்கு? எப்படி ஒன்றா சொல்லுன்னு போடல. என்ன போட்டிருக்கு? அந்த ஜாக்கிரதை தான் நான் இவ்வளோ நேரம் பேசியிருந்தேன். ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. உனக்கு ஒரு வசனம் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் அந்த ஒரு வசனத்தை கரெக்டாக பிரசங்கம் பண்ணு. எல்லாம் நீடிய சாந்தத்தோடு உபவாசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஒரு விசுவாசி நல்லா உள்ளே வந்துட்ட பிறகு, ரட்சிப்புக்குள்ளே வந்துட்ட பிறகு அவங்களுக்கு நல்ல ஒரு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் சுவிசேஷத்தை சொல்லும்போது எப்படி சொல்லணும்? ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ஒரு டைட்டில் முடிச்சிட்டேன். சுவிசேஷம் சொல்லுங்களேன். பக்கத்தில் இப்பயாவது தட்டி சொல்லுங்கள். சுவிசேஷம் சொல்ல பயப்படாத, கலங்காத. ஆனால் நமக்குள்ள ஒரு பயம். சொல்லுங்களேன், பயம். ஐயோ, அவங்கக்கிட்ட சொன்னால் திட்டிடுவாங்களோ, நம்மளை ஒரு மாதிரி பேசிடுவாங்களோ. ஆனால் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை சொல்லும்போது அந்த உள்ளம் உங்களை ஏற்றுக்கொள்ளும். இப்போ உங்களே எடுத்துங்களேன். எடுத்தவொடனே உங்களை பற்றி குற்றப்படுத்தி பேசினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? நான் தான் ஏற்கனவே இப்படி தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் திருப்பியே வந்து என்னை அதையே குத்தி காட்டினீங்கன்னா என்ன சொல்லுவேன்? நான் வேலையை பார்த்துன்னு போ, எனக்கு தெரியும், நான் இப்படியே செத்து போயிடுறேன், எனக்கு இயேசுவன் வேணாம், ஒன்றும் வேணாம். ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை சொல்லணும். ஃபஸ்ட்டு சுவிசேஷம் சொல்ல பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. தைரியமாக சொல்லணும். இன்னும் மிஞ்சி போனால் பலாருன்னு ஒரு அரைவாங்க. உண்மை இல்லைங்களா? அதுதான் விழும், வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கொலைலாம் பண்ணுற லெவலுக்கு இன்னும் நம்ம நாடு போகல. நார்த்துலலாம் பண்ணுறாங்க, இங்கே பண்ணல. அதனால் ஒரு அடி வாங்கிறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ரெண்டாவது எடுத்துங்க யோசுவாவின் புத்தகம் 10, யோசுவா 10:25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமானதாக இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். இந்த 2 வசனத்தை நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். யோசுவா வந்து ஜனத்தை நடத்துகிறாரு. கடந்த 2 வாரமாக யோசுவாவை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் ஜனத்தை நடத்தும் போது கர்த்தர் சொல்கிறாரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இந்த யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு உன் கையில் ஒப்படைப்பேன்னு சொல்லார். 10:22 வாசிக்கும் போது, அப்பொழுது யோசுவா கெபின் வாயை திறந்து, அதுலேருந்து வாசிங்க. 22 10:22 வாசிங்க. ரெண்டாவதுடைய டைட்டில் நான் சொல்லிடுறேன். சத்துருக்களை கண்டு பயப்படக்கூடாது. யாரை கண்டு? சத்துருவை கண்டு, பிசாசை கண்டு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. பக்கத்தில் 2 பேரையும் தட்டி சொல்லுங்கள். சத்துருவை கண்டு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. அங்கே யோசுவா கிட்ட அதான் சொல்கிறாரு, ஜனங்களை நீ நடத்தி போயிடு, ராஜா வருவான், நீ கவலைப்படாத, உன் கையில் நான், அதானே சொல்கிறாரு, உன் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன். ரெண்டாவது விஷயத்துக்கு கர்த்தர் தர ரிசல்ட் என்னன்னா, சத்துக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற நாட்கள், உங்கள் காலடியில் சத்துரு வந்து விழுகிற நாட்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார். ஆனால் ஒரே ஒரு விஷயம், பயப்படவும் கூடாது, கலங்கவும். சாத்தானுக்கு பொட்டு வைக்காதீங்க. திரும்ப நான் சொல்கிறேன், சாத்தானுக்கு பொட்டு வச்சு பூஜை பண்ணாதீங்க. அவனை மேன்மைப்படுத்த கூடாது. நம்ம விசுவாசி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். நம்மளுக்கு டெய்லி போராட்டம் உண்டு. யார் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 365 நாளும் நமக்கு போராட்டம் உண்டு. மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனையினாலும் துறைத்தனிகளாலும் அதிகாரம் எல்லாத்துக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில், அதுவும் பெந்தகோஸ்தில் ஒவ்வொரு நாளுக்கு ஒரு ஜபம் வச்சிடுறாங்க. எதை கண்டும் பயப்படாதீங்க. என் ப்ரீச்சிங் ஸ்டைல் வேறு மாதிரி தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. சாத்தானா இன்றைக்கி நம்ம மேன்மைப்படுத்துகிறோம். பௌர்ணமிக்கு ஒரு ஜபம், அமாவாசைக்கு ஒரு ஜபம், இன்னொரு ஜபம், இன்னொரு ஜபம், எல்லா ஜபம் டெய்லி அதே சாத்தான் தான் அவன்கிட்ட போராடின்னு இருக்கிறான். அன்றைக்கி அவனை தூக்கி மேலே வச்சிங்கன்னா அவன் இன்னும் நம்ம தலையில் கொட்டுவான். நான் எந்த ஊழியக்காரனுக்கும் எதிரானவன் அல்ல. கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு, என் நாமத்தை எங்கே உச்சரித்தாலும் அங்கே நான் வந்து
இருப்பன் இருக்கிறாரு. அவனுக்கு அந்த நாளில் நம்ம மேன்மைப்படுத்துகிறோம். அவன் குடுக்கடிக்கிற நேரத்தில் நம்மளும் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம். நல்லது. அதை மேன்மை பாராட்டாதீர்கள். சாத்தானை உங்கள் கையில் அவர் என்றைக்கோ காலில் அடியில் கீழே தள்ளிட்டார். திருப்பியும் நம்ம மேலே வைக்கிறோம். அவனை முதன்மையாக தூக்கின்னு வந்து வைக்கிறோம். வைக்க வீட்டில் பிரச்சனை. சொல்லுங்களேன். இங்கேருந்து எல்லா ப்ரேயருக்கும் நம்ம மேன்மை பாராட்டுறோம். உன்னை ரட்சித்தது உண்மையானால். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகளும் நியாயசாஸ்திரிகளும் நியாயாதிபதிகளும் ஏசப்பா கிட்ட பேசி மக்கள்கிட்ட சொன்னாங்க. ஆனால் என்றைக்கு அவர் கீழே இறங்கி வந்து தான் ரத்தத்தை சொந்தமாக கீழே சிந்திட்டாரோ, நீ டைரெக்டாக பேசலான்ட்டார். உண்மையாக இல்லைங்களாங்க? இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு ரத்தத்தால் மீட்கப்பட்ட நீங்கள் யார் கூட பேசலாம்? இப்போது அந்த திரையை கிழிச்சிட்டாரு. இப்போ டைரெக்டாகவே பேசலாம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பாஸ்டருக்கும் பாஸ்டர் அம்மாவுக்கும் நீங்கள் கால் பண்ணி சொல்லி தான் விடுதலைன்னா ஏசப்பா உண்மையாக கிடையவே கிடையாது. வரங்கள் இருக்கும், கனிகள் இருக்கும். ஆனால் தகப்பன்கிட்ட பையன் பேசுகிறதுக்கு தடை எங்கேயுமே இருக்காது. நீங்கள் பேசினாவே அவர் கேட்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பேசுனா அவர் கேட்கலாம். அவர் உங்களுக்கு தகப்பன் அல்ல. அதை நான் வேறு மாதிரி தான் சொல்ல முடியும். சொந்த மகனாய் மகளாய் உங்களை ஏற்றுக்கொண்டார்னா நீங்கள் பேசும்போதே அவர் கேட்க வல்லமை உள்ளவர். அதனால் ரெண்டாவது சத்துருக்களை கண்டு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எதுனா சொன்னேன்? சுவிசேஷம் சொல்ல பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. ரெண்டாவது சத்துருக்களை கண்டு. அந்த 22லேருந்து டக்குன்னு வாசிங்க 25 வரைக்கும். அப்பொழுது யோசுவா கெபியின் வாயை திறந்து அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் அப்படியே செய்து எருசலேமின் ராஜாவும் எபிரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகீசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷரையெல்லாம் அழைப்பித்து தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமானதாக இருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். 5 பேரை பிடிச்சின்னு போயிட்டு கெபியில் போட்டான். எடுத்துகிட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்கிறான், சத்துருவை கழுத்தால் நீயே நெசுக்கி சாகடி. ஆனால் இன்றைக்கி சத்துருவை கண்டு நம்ம பயப்படுறோம். ஜோஷுவா மக்களுக்கு சொல்கிறான், கர்த்தர் உங்களுக்காக, அதான சொல்கிறான், கர்த்தர் சத்துருக்கை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற நாட்கள். எந்த சத்துருவை கண்டு பயப்படாதீங்க. எந்த குடுகுடுக்கு பாரு 10 மணிக்கு 11 மணிக்கு வந்து அடிச்சுட்டு ஒன்று சொல்லிட்டு போவோம். பயப்படாதீங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் நிறைவேறும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது தான் நிறைவேறும். அங்கே மக்களை பார்த்து சொல்கிறான், கெபியில் அவன் சிறைப்பிடித்து எத்துன்னு வந்துட்டான் 5 ராஜா. மக்களுக்கு என்ன பயம்னா, ராஜா கழுத்தில் வச்சுட்டு அவன் பொழைச்சிக்கினான்னா திருப்பி நம்மளை சாகடிச்சிருவான்னு ஒரு பயம். ஆனால் யோசுவா சொல்கிறான், கர்த்தர் சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுக்குற நாட்கள். ஆனால் நீங்கள் பயந்தீங்கன்னா ஒப்பு கொடுக்க முடியாது. இன்றையிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள், எந்த சத்துருக்கும் நான் பயப்பட மாட்டேன், எந்த சத்துரு கண்டும் நான் கலங்க மாட்டேன். எத்தனை பேர் வந்தாலும் சரி. யோசுவா பயப்படவே இல்லை. மக்கள்கிட்ட சொல்கிறான், சத்துருக்களை கண்டு பயப்படாதீர்கள். மூன்றாவது உபாகமம் 1:21 வாசிங்க. உபாகமம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள். பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். மோசே மூலமா ஜனங்களுக்கு வந்த வார்த்தை, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இது எந்த நேரத்தில் சொன்னதுன்னா, ஒரு கடினமான ஒரு வேலையில், கடினமான காரியத்தின் மத்தியில் இந்த வார்த்தை வருது. 3வது, கடினமான காரியங்களுக்கு பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படக்கூடாது? சில விஷயங்கள் உங்களால் பண்ணவே முடியாது. அந்த காரியங்களுக்காக பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அங்கே மோசே கிட்ட தான் சொல்கிறார், கடினமான காரியங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுத்துரு? மோசே சொல்கிறார் ஜனங்கிட்ட, கடினமான காரியங்கள் இருந்தால் என்கிட்ட அதானே போட்டிருக்கு, என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்டு என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய, அடுத்த வசனம் வாசிங்க, நீங்கள் 19
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி ம் 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 இதோ ம் போதும். அவங்களுக்கு திசையை தெரில, எப்படி போகணுன்னு தெரில. அப்போ மோசே மூலமாக ஜனங்களுக்கு வந்த வார்த்தை, கடினமான நேரத்தில் எதை கண்டும் பயப்படக்கூடாது. பாலைவனத்தை எப்படி கணப்பணும் அவங்களுக்கு தெரியல. அந்த நேரத்தில் கர்த்தர் மோசே கிட்ட பேசி சொல்கிறாரு, நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. அந்த 17 பாதியிலேருந்து வாசிங்க. மனிதன் முகத்திற்கு பயப்படுவீர்களாக, மனிதனுடைய முகத்திற்கு பயப்படாதீங்க. நியாயத்தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமான காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அதை நான் கேட்டு சொல்லி நான் செய்ய வேண்டிய காரியங்களை யாவற்றையும் அக்காலத்திலே கட்டளையிடுவேன். உங்களால் எந்த காரியம் செய்ய முடியலனாலும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன்? பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. யார்கிட்ட வச்சிடணும்? அவர் கட்டளை கொடுப்பார். அவர் சொல்ல ஆகும். அப்பா இது என்னால் முடியாது, ஆனால் அதுக்கு பயப்படாதீங்க. மலை போன்ற ஒரு பெரிய சோதனை வரும்போதும் பாலைவனங்கள் பலவான்கள் அதில் பார்க்கும்போது 27லேருந்து வாசிக்கும்போது அவங்க போய் பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படின்னு பார்த்துட்டு அந்த 27 28 வாசித்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் பயம் ஆகிடுது. ஆனால் அந்த நேரத்தில் சொல்கிறாரு, நடக்காத அதாவது கடினமான காரியங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க, என்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம லைஃப்பில் சில அரக்கன்கள்லாம் இருப்பாங்க, அரக்கைகள்லாம் இருப்பாங்க. அவங்கள அடக்கவே வேலை ஸ்தலத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் இருக்காங்களா இல்லையா? கடினமான காரியங்கள். அவங்கள பார்த்து பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் கட்டளையிட காரியங்கள் வாய்க்கும். அங்கே மலையை தாண்டி அவங்க உள்ளே போயிட்டாங்க. மோசே கொடுத்த வார்த்தை 3வது வார்த்தை தான். கடினமான காரியங்களை குறித்து ஃபஸ்ட்டு எது சொன்னேன்? சுவிசேஷம் சொல்ல பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. 2வது சத்துருவை கண்டு பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. 3வது கடினமான காரியங்களை கடக்கும்போது பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கண்ணுக்கு முன்னாடி பெருசாக தான் தெரியும். யாருக்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும்? என்கிட்ட சொல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிடுது? என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்று சொல்லி நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவுக்கும் அந்த காலத்திலே கட்டளையிடுவேன். பெரிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியில் யார்கிட்ட கொடுத்துருங்க? இன்றைக்கி நம்ம பயந்து ஒதுங்கி போய் நிற்கிறோம். அவர் கையில் கொடுங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னும் 2 டக்குன்னு சொல்லிவிட்டு நான் முடிச்சிடுறேன். 2 நாளாகமம் 20 15 16 2 நாளாகமம் போதும். நீங்கள் அந்த ஏராளமான பெரிய கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், நிறைய ஆளுங்க இருக்காங்கன்னு பயப்படாத. அவன் சைடு பலம் அதிகம்தான், ஆனால் என் சைடு இருக்கிறவர் ஒருத்தர் தான். ஆனால் எல்லாவற்றையும் ஜெயமாக முடிப்பார். அல்லேலூயா. ஏராளமான கூட்டத்தை கண்டு அங்கே யோசபாத்துக்கு என்ன சொல்கிறாங்க? அங்கே இருக்கிற ஆளுங்களை பார்த்து பயப்படாதீங்க, கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். யுத்தம் பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சண்டை போடாத. நல்லா தட்டி சொல்லுங்கள், சண்டை போடாத. அவர் தான் சண்டை போடுவார். யார் சண்டை போடக்கூடாது? நீ சண்டை போட்டினா தோற்று போயிடுவ. அவர் சண்டை போட்டால் ஜெயிப்போம். யுத்தம் 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 அவருடையது. யோசபாத் அங்கே போய் சண்டை போடல. ஜனங்கக்கிட்ட சொல்கிறான், பயப்படாதீங்க, ஏராளமான கூட்டம் நம்ம முன்னாடி நிற்குது.
சண்டை போடாதீங்கன்றான். அதே தான் அந்த வசனத்தில் 32:7 வாசித்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகவும் 32:7 என்ன போட்டிருக்குன்னா, ஏராளமான கூட்டத்தை குறித்து ஒரு வசனம் இருக்கும். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாக இருங்கள், அசரியா ராஜாக்கும் அவனோடு கூட இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அப்போ எதை குறித்து பார்க்கக்கூடாது, ஏராளமான கூட்டத்தை பண்ணிங்க கூட்டமாக தான் வரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டுக்கிறோம். எது சிங்கிளாக வரும்? ஏசப்பா சிங்கிளாக தான் வருவார், எல்லா காரியங்களையும் ஜெயத்தாய் முடிப்பார். யோசபாத்துக்கு வந்த வார்த்தை, கூட்டத்தை பார்த்து பயப்படாதார். நானும் ரொம்ப நாள் கூட்டத்தை பார்த்து பயந்தவன், கர்த்தர் எனக்கும் தைரியத்தை கொடுத்துட்டாரு. இப்போ எவ்வளோ கூட்டத்தில் விட்டாலும் தைரியமாக பேசுவேன். நிறைய பேர் இன்றைக்கும் பயந்துன்னு இருக்கிறீங்க, பயப்படாதீங்க. கூட்டத்தை பார்த்து பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கூட்டத்தை பார்த்து பயப்படாத, மைக்கை பிடிச்சி பேசு, கர்த்தர் உன்னை கொண்டு பேசுவார். அல்லேலூயா. ஏராளமான கூட்டத்தை பார்த்து நம்ம பயப்படுறோம், ஆனால் பயப்படாமல் இருந்து பாருங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா. கூட்டத்துக்கு பயந்து வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சிங்களேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய மாட்டார். கர்த்தர் யுத்தம் செய்கிற நாட்கள், உங்களுக்காய் போராடுகிற நாட்கள். 15:7 வாசிக்கிறோம். 15:7 2 நாளாகவும் 15:7 வாசிக்கிறோம். இல்லை 20:17 15 வரைக்கும் வாசிங்க. இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஜனம் அதிகமாகுதுன்னா பின்னாடி வந்துடாதீங்க, முன்னாடி போகணும். அதானே அவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் இருக்கிறதுனால பார்த்து பயந்துடாதீங்க, நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், புறப்பட்டு செல்லுங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக அங்கே போயிட்டு அந்த வசனத்தில் எங்கேயும் போய் சண்டை போடுங்க யுத்தம் பண்ணுங்கன்னு வரல. நீங்கள் புறப்பட்டு போங்க. ஏராளமான ஜனத்தை கண்டு மட்டும் பயந்துராத. நீ போ. யார் யுத்தம் பண்ணுவேன்? நான் யுத்தம் பண்ணுவேன். நீ போ மட்டும் செய், நீ நின்றாத, நீ புறப்பட்டு போ. ஏராளமான ஜனத்தை கண்டு பயப்படாத, கலங்காத. நியாயத்தை விசாரிக்கிறவர் அவர் மட்டுமே. எவ்வளோ காசு கொடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். நியாயம் யார் கையிலேருந்து தான் வரும்? நியாயாதிபதி அவர் மட்டும்தான். 4வது என்ன சொன்னேன்? ஏராளமான கூட்டத்திற்காக ஃபஸ்ட்டு என்னது? சுவிசேஷம் சொல்ல பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். 2வது சத்துருக்களை கண்டு பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். 3வது கடினமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. 4வது ஏராளமான கூட்டத்தை கண்டு பயப்படக்கூடாது. கடைசி ஒன்று சொல்லிடுறேன், சிஸ்டர் சொன்னது தான். ஜனங்களின் கட்டுப்பாட்டுக்கு, மனுஷரின் கட்டுப்பாட்டுக்கு பயப்படாதீங்க. எவன் ஒன்றா நம்மளை கட்டி போடலாம், எந்த கட்டுப்பாட்டுக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏசாயா 8:12 எடுத்து வாசித்து முடிப்போம் நம்ம. ஏசாயா 8:12. இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதை எல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும், அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். லாஸ்ட் என்னன்னா, மனுஷருடைய கட்டுப்பாட்டுக்கு பயப்படாதீங்க. அவன் தீட்டுன்னுவான். நான் கர்த்தர் சிலுவையில் என்னைக்கோ அதை சிலுவையில் முறியடித்தவர். இப்போ மனுஷனுக்கு பயம்னு நாங்கள் சொன்னாங்களே, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை, அவருக்கு பயந்தீங்கன்னா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். நான் மறுபடியும் திரும்பவும் சொல்கிறேன்,
எல்லாருக்கும் மரியாதையும் கனத்தையும் கொடுங்க. உண்மையா இல்லையா? என்ன கொடுக்கணும்? ஒவ்வொருடைய வயது வரம்புக்கு ஏற்ற மாதிரி மரியாதையும் கனமும் இருக்கணும். ஆனால் எது இருக்கக்கூடாது? யார் மேலேயும் பயம் இருக்கக்கூடாது. ஒருத்தர் மேலே தான் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பையன் பயம் இல்லாமல் சுற்றின்னுக்கிறாங்கன்னு. அவன் யார் மேலே பயமாக இருக்கணும்? கர்த்தர் மேலே. அவர் மேலே மட்டும்தான் அச்சமாக இருக்கணும். அவர் மேலே மட்டும்தான் பயம் இருந்து கொண்டே இருக்கணும். அப்போ தான் அவர் 14 என்ன போட்டு, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாக இருப்பார். உங்களுக்கு அவர் பரிசுத்த ஸ்தலமாய் மாறணும்னா அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். இன்றைக்கி நிறைய விஷயத்துக்கு, தேவையில்லாத விஷயத்துக்கு யார் மேலேயோ பயந்துன்னு இருக்கிறோம். பாஸுக்கு பயப்படுறோம், இங்கே பயப்படுறோம், அங்கே பயப்படுறோம், மாமியாருக்கு பயப்படுறோம், மருமகளுக்கு பயப்படுறோம். இங்கெல்லாம் பயப்படலன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் பயப்படுறோம். ஆனால் யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு மட்டும். பாருங்கள், கரெக்டாக சொன்ன பாருங்கள். யாருக்கு? ஏன்னா அவன் நாளைக்கு ஹோம்ஒர்க் பண்ணாமல் போய் அடி வாங்குவான். அவன் நாளைக்கு போய் டைரெக்டாக சொல்லலாம், பாஸ்டர் சொன்னார் உனக்கு பயப்பட கூடாது, நான் ஏசப்பாக்கு அடி தான் வாங்கின்னு வருவான். யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு மட்டும்தான். ஏன் நான் மறுபடியும் சொல்ல ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடறேன். 44:8 வாசிங்க. ஏசாயா 44:8. நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன்னறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சிகள். என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். இன்றைக்கி நிறைய விசுவாசிங்க இன்றைக்கி ரொம்ப விழித்திருக்கணும். என்ன பாருங்கள், எல்லாரும் இன்றைக்கி எல்லா செய்தியும் உண்மையான செய்தி அல்ல. நான் தவறாக சொல்ல நினைக்காதீங்க. இன்றைக்கி யூடியூப்பில் வர எல்லா செய்தியும் நீங்கள் அப்படியே எடுத்துக்காதீங்க உள்ள. அல்லேலூயா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசிகளும் நிறைய பேர், நீ எப்படி ஒன்றா வாழலாம், கர்த்தர் உன்னை கழுவி குளிப்பாட்டி நடு வீட்டில் வைப்பார், வைக்க மாட்டார், உன்னை சாவச்சு போட்டுருவார். இன்றைக்கி எப்படி ஒன்றா வாழ்ந்துக்கலாம், எப்படி ஒன்றா இருந்துக்கலாம், ராபோஜனம் எடுத்தால் போதும் பரலோகம் போயிடவே முடியாது. உன்னுடைய பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் சூப்பராக வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுன்னு பேசுகிறாங்க, கலர்லேயும் பேசுகிறாங்க. உஷாராக இருங்க. தேவையான செய்தியை மட்டும் கேளுங்க. தேவையில்லாத செய்தியை ஒமிட் பண்ணிவிடுங்க. எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். சத்தியம் ஒரே சத்தியமாக உள்ளே போகட்டும். அல்லேலூயா. ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வேணாம். அந்த மாதிரி ஆள் யாருன்னா, ஒருவன் நான் என்பான், ஒருவன் யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான், ஒருவன் தரித்து. அதாவது இன்றைக்கி நம்ம ஜனந்தான் இருக்குது, பேசிடலாம். இன்றைக்கி நிறைய பிரிவினைகளை பிரித்து இன்னும் சொல்லாத ஒரே ஒரு வார்த்தை, நான் தான் இயேசுன்னு இன்னும் சொல்லலை. ஆனால் மற்றது எல்லாமே இன்றைக்கி சொல்லிட்டாங்க. என் சபைக்கு வந்தால் தான் விடுதலை, என் சபைக்கு வந்தால் தான் சுகம், கர்த்தர் என்கிட்ட நேற்று தான் இட்லி சாப்பிட்டாரு, மூஞ்சி கழுவிட்டு போனார். இதெல்லாம் கட்டுக்கதைகளை யாரும் நம்பாதீங்க. விசுவாசி இன்றைக்கி தெளிவு படணும். அவங்க கொடுக்குற எண்ணெயினால் ஒரு சுகம் வராது. நீங்கள் சொந்த இரத்தத்தினால் மீட்கெடுக்கப்பட்ட மகனும் மகளும் ஏசப்பா உங்களுக்கு டைரெக்டாகவே சுகத்தை தர முடியும். நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் அதை மேன்மை பாராட்டாதீர்கள். இன்றைக்கி அங்கே என்ன போட்டிருக்கு, ஒருவன் நான் கர்த்தனுடையவன் என்பான். ஒருத்தன் சொல்லுவான், இன்றைக்கி தான் பரலோகம் போயிட்டு நான் இறங்கி வந்திருக்கிறேன்னுவான். ரெண்டாவது, யாக்கோபின் பேரை தரித்து கொள்வான். ஒருவன் தன் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்து கொள்வான். அல்லேலூயா. நம்ம பயப்படக்கூடாது. இன்றைக்கி கள்ள தீர்க்கதரிசிகளை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. கூட்டங்களுக்கெல்லாம் போங்க. நான் யாருக்கும் இழுத்து பிடிச்சிலாம் வைக்கவே மாட்டேன். இன்றைக்கி பிளைண்டாக எல்லாத்தையும் நம்பிடாதீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா ஊழியக்காரங்களையும் உள்ளே சேர்த்துறாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் பகுத்தறிவுற ஞானத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆவியில் பகுத்தறிங்க. அங்கே என்ன போட்டிருக்கு, 3 போட்டிருக்கு. கர்த்தர் உடையவன் சொல்லுவான். ரெண்டாவது, யாக்கோப்பின் நேம தரித்துட்டு வருவான். மூன்றாவது, கையெழுத்து போட்டு காட்டுவான். ஏசப்பா சிக்னேச்சரை போட்டு காட்டுவான். அதுதான் அதோடைய மீனிங்கு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம்
கண்ணியை வருவிக்கும். 5வது என்ன சொன்னேன்? மனுஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு பயப்படாதீங்க. இன்றைக்கி 5 சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன்? சுவிசேஷம் சொல்ல பயப்படாதீங்க, கலங்காதீங்க. 2வது சத்துருக்களை கண்டு பயப்படாதீங்க. 3வது கடினமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடக்கும்போது பயப்படவும் கூடாது, கலங்கவும் கூடாது. 4வது ஏராளமான கூட்டத்தை பார்த்து பயந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து யுத்தம் செய்து வல்லமையாய் உங்களை வெற்றி பெற செய்வார்கள். லாஸ்ட்டு மனுஷன் போடுற எந்த கட்டுப்பாட்டுக்கும் பயப்படாதீங்க. ஏன்னா அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை, அவரை தவிர வேறு எந்த அற்புதத்தையும் செய்ய முடியாது. கர்த்தர் எல்லாருக்கும் வரங்களை கொடுத்துருப்பார். ஆனால் வல்லமை உள்ளவர் யார்? அவர் மட்டுமே.